ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு தரமான சீரிஸை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு மிஸ்ட்ரி கலந்த கிரைம் ஜேர்னல். முழுக்க முழுக்க ஏன்ஷியன்ட் பீரியட்ல நடந்த அந்த ஆட்சி, அந்த அதிகாரத்துக்கு நடுவுல இருக்கிற குற்றங்கள், இதுக்கு நடுவுல அங்க நடக்கிற ஊழல், இதெல்லாமே எதுக்காக நடக்குது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்கா? ஒரு சீரிஸ்னு எடுத்துக்கிட்டா அது படம் மாதிரி கிடையாது. பல பாகங்கள் ஒண்ணு சேரும் போதுதான் அது ஒரு முழு கதையை நமக்கு தரும். அந்த வகையில இன்னைக்கு இந்த சீரிஸை நாம கண்டினியூ பண்றோம். கண்டிப்பா இது ஒரு டிஃபரெண்டான சீரிஸை கொடுத்த ஃபீல் கொடுக்கும் நான் நம்புறேன். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் சீரிஸ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். எபிசோடோட ஆரம்பத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், அதாவது இந்த எம்ப்ரஸ் எப்போ சிம்மாசனத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து அந்த டைனாஸ்டில மக்களுக்கு நடுவுல கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்ப அந்த சமயத்துல அந்த இடத்துல நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த இன்ஃபார்மர்ஸால தான் இவ்வளவு பிரச்சனையும். ஆனா எப்போ நாட்கள் கடக்கும் போது அந்த இன்ஃபார்மர்ஸ இவங்க புறக்கணிச்சாங்களோ லூயாங்ல ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அந்த அமைதி ரொம்ப நாள் கூட நீடிச்சிருக்காது. இப்போ அந்த இன்ஃபார்மர் திரும்பவும் அங்க வராங்க. இந்த இன்ஃபார்மர்னா யாரு, இதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம், அதை தாண்டி இந்த எம்ப்ரஸ் அவங்களையே மக்களுக்கு பிடிக்கல, இது எல்லாமே போக போக நமக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு அந்த ஒன்லைனர் சொல்லிட்டு இப்ப கதைக்குள்ள போகும்போது ஒரு பழைய குடோனை வந்து காட்டுவாங்க. ஆக்சுவலி அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் மார்ச்சியரிக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப காட்டுறாங்க இல்லையா, இந்த இடம் வந்து சவுத் சிட்டில அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல நிறைய மேப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பெயர்கள், நிறைய உருவங்களும் வரையப்பட்டிருக்கும். இதெல்லாம் யாரு, எதுக்காக வரையப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது அப்பதான் அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கிறத நம்ம கவனிப்போம். அந்த சவப்பெட்டி தானா ஓபன் ஆகுது. அப்படி உள்ள யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கதையோட மெயின் லீட், அவர் பேரு காபிங் சூ. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க சவுத் சிட்டியோட அந்த மார்க்கெட்டை காட்டுவாங்க. அங்க கூட்டம் அல மோதிட்டு இருக்கும். இந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் ஒரு அப்பாவையும் மகளையும் காட்டுவாங்க. அவங்கள பாக்குறதுக்கே பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேக வேகமா யாரையோ தேடிட்டு வராங்க. இப்படி பயந்து போயிருக்காரு இல்லையா, இவர் பேரு வந்து லிங்சாங். இவர் ஒரு இன்ஃபார்மர். அது அவரோட பொண்ணு லின் யான். அவர் என்ன பண்றாருன்னா, இங்க டாங்யாங் டேவன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இந்த டேவன்னா மதுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை கேட்டுட்டு இவர் வேகமா போறாரா. இவருக்கு பின்னாடி யாரோ ஒரு மர்ம நபர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த இன்ஃபார்மரை இவன் ஃபாலோ பண்ணிட்டு போக இவனை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வராரு. இதுக்கு நடுவுல தான் ஒருத்தங்களை காட்டுவாங்க. இவங்க பேரு வந்து யூஹுவா வு சி யூ. இவங்க ஒரு இன்னர் கார்டு. இவங்க கூட இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு பிரின்சஸ். இவங்க பேரு லீலு. நம்ம வு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒன்னு ரெண்டு பேரோட பார்வை சரியில்லைங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எப்படி இங்க அந்த டாங்யாங் டேவனை வந்து காட்டுறாங்க. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அந்த கடையில தான் கூட்டம் அல மோதுது. என்னன்னா அந்த கடையில வந்து புதுசா ஒரு ஃபுட்டை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதை ரிவ்யூ பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அதை அவன் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. எல்லாரோட கண்ணும் அவரு மேலதான் இருக்கும். அப்படி அவரு யாருன்னு பார்த்தா அவர் பேரு தான் பைலி எர்லாங், மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸோட கவுன்சிலர். இந்த கதையில ஒரு முக்கியமான நபர், கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை எப்படி சாப்பிடணும்னு மட்டும் சொல்லாம அதை அறுத்து அதை வேக வைக்கிறதுல இருந்து அதை சமைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாரு. ஆக்சுவலி எர்லாங் இருக்காரு இல்லையா, அவரு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சைடா ஃபுட் ரிவ்யூவும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்ற மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர் அவரே ஒத்துக்கிறாரு, உண்மையிலேயே நீங்க ஒரு பெஸ்ட் ரிவ்யூவர் தான் அப்படின்னு. இப்ப இங்க அந்த இன்ஃபார்மரை காட்டுறாங்க. அவரு வேக வேகமா வந்துட்டு இருப்பாரு. பின்னாடியே அந்த மர்ம நபரும் துரத்திட்டு வருவாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. அண்ட் அதே சமயம் மிஸ் வூவையும் காட்டுவாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு வரும்போது இவர் இருக்காரு இல்லையா, இவருமே ஒரு இன்னர் கார்டு தான். இவர் பேரு லீ பைக்யூ. அந்த இன்ஃபார்மர் ஒரு வழியா கஷ்டப்பட்டு டாங்யாங் டேவனுக்கு வந்துருவாரு. பின்னாடியே அந்த மர்ம நபரும் வருவான். அந்த இன்ஃபார்மர் நேரா பாயில ஏறலாங்க பார்த்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீதானே லிங்சாங், என்ன பார்க்கணும், நீதானே எனக்கு லெட்டர் எழுதுன, என்னையும் என்னோட மகளையும் லியான்ஷன்ல இருந்து லூயாங்க்கு வர சொன்னாங்க, அதுவும் டிப் ஆஃப் இன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு இன்ஃபார்மரா அப்படின்னு அவர் கேட்பாரு. நாங்க இங்க நிறைய பேரோட வந்தோம், ஆனா உள்ள நுழைஞ்ச உடனே எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அந்த விசில ப்ளோ பண்ணணும்னா நேரா அதுக்கு எம்ப்ரஸ் கிட்ட தான் போகணும். எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, அது வந்து என்னன்னா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மர்ம நபர் அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து நேரா அப்பாவையும் பொண்ணையும் அந்த இடத்துலயே குழப்பலாம் அப்படின்னு வரும்போது எர்லாங் என்ன பண்றாருன்னா கொதிக்கிற சூப் எடுத்து அவனோட மூஞ்சிலே ஊத்துவாரு. அவ்வளவுதான், அவன் முகமெல்லாம் எரியும். இதுதான் சான்ஸ்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. இவன் எர்லாங்க அட்டாக் பண்ணாம நேரா அந்த இன்ஃபார்மர் பிடிக்க போறான். நம்ம ஹீரோவும் இதை பாத்துறாரு. அவன் கத்தி எடுத்துட்டு அந்த இன்ஃபார்மரை துரத்துறதுனால இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்கும். எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. அந்த சமயத்துல அங்க பதுங்கி இருந்த கொஞ்சம் பேர் கத்தி எடுத்து பிரின்சஸ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த சமயத்துல வூதா அவங்களை எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. லிட்டரலி அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சண்டை போடுறதோட சேர்த்தி அங்கிருந்து தப்பிக்கவும்
பார்ப்பாங்க. இன்டர்னல் கார்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிரின்சஸ காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் அந்த மர்ம நபர் அந்த இன்ஃபார்மரை தேடிட்டு போவான். இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ கவனிக்கவும் செய்வாரு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். எர்லாங் என்ன பண்ணுவாருன்னா அந்த இன்ஃபார்மரையும் அவரோட பொண்ணையும் காப்பாத்தலான்னு வருவாரு. ஆனா அவரோட அசிஸ்டன்ட் இப்ப வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தான நேரம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவான். ஒரு கட்டத்துல அந்த இன்ஃபார்மரும் பொண்ணும் கால் தடுக்கி கீழே விழுகும் போது ஒருத்தர் இவங்களை கொலை பண்ணலான்னு வருவான். ஆனா நம்ம வு அவங்கள காப்பாத்துறாங்க. அந்த இடத்துக்கு அந்த நபர் வர இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு சண்டை நடக்கும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சோல்ஜர்ஸ் எல்லாரும் அங்க வந்த உடனே அம்பை எடுத்து அவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுவாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த மர்ம நபருக்கு கால்ல அம்பு இறங்கிரும். அவனால நடக்கவே முடியாது. உயிரோடு இருக்கிற சில பேரை இவங்க சுத்தி வளைச்சு பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க காலரை கடிக்கும் போது அதுல இருந்த விஷம் அவங்களுக்குள்ள பரவி அந்த இடத்துல இறந்து போயிருவாங்க. அந்த மர்ம நபர் தான் காலரை கடிக்கிறத வு பாத்துருவாங்க. அவன் ஒருத்தனாச்சும் உயிரோட இவங்களுக்கு வேணும். அப்பதான் இவங்களோட நோக்கம் என்னன்னு இவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவன் அதை கடிக்கலாம் அப்படின்னு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா மேல இருந்த நம்ம ஹீரோ ஒரு கல்ல தூக்கி எறிவாரு பாருங்க. அது நேரா அவனோட மூஞ்சிலே பட்டு அவன் தற்கொலை பண்றதை தடுக்கிறாரு. வு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல தப்பிச்சு போன அந்த இன்ஃபார்மர் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணையும் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து நேரா ஒரு மறைவான பகுதிக்கு வந்து அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு நினைக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்த யாரோ ஒருத்தன் அவங்கள கொலை பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா டாய்ச்சோ பேலஸ் வந்து காட்டுறாங்க. இவர் தான் இம்பீரியல் அட்டெண்டன்ட் வோ யோஜி. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் கிரவுன் பிரின்சஸ் லேடி டூ, அதாவது பட்டத்து இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த சம்பவத்துக்கு அப்புறமா லூலி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்து இளவரசி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிற வரைக்கும் நல்லது. எம்ப்ரஸ்க்கு இந்த விஷயம் போச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். இதுக்கு காரணமா இருக்கிறவங்கள உங்க முன்னாடி கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவரு லைட்டா இருமுவாரு. உன்னோட நோய் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம வு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சம்பவத்துல நிறைய டவுட்ஸ் இருக்கிறத அவங்க வந்து கேட்பாங்க. அதாவது முதல் விஷயம் பிரின்சஸ் எதுக்காக இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆகணும். ரெண்டாவது விஷயம் அந்த மர்டரர்ஸ் எதுக்காக அப்பாவி மக்களை கொலை பண்ணணும். அப்புறம் மூணாவது அந்த மர்டரரை கையும் களவுமா பிடிக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணணும். ஆனா யூஜி என்ன சொல்றாருன்னா இங்க பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. முதல்ல உன்னை நான் இந்த இன்னர் கார்ட்ல சேர்த்துனதே தப்பு. உன்னை நான் ரொம்ப மாத்திட்டேன். நீ அளவுக்கு அதிகமா இதுல யோசிக்கிற. இதுல யோசிக்க ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட வேலை பேரரசியோட குடும்பத்தை காப்பாத்துறது மட்டும்தான். அதை தாண்டி நம்ம எதுவும் பெருசா யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் இரும்புவாரா, இங்க பாருங்க முதல்ல நீங்க உங்களோட உடம்ப கவனிங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப அப்படியே அங்க இருந்து நேரா அந்த டாய்ச்சூ பேலஸ்ல இருக்கிற ஒரு ஹெவன் ப்ராஜெக்ட வந்து காட்டுவாங்க. அது ஒரு பயங்கரமான கட்டடம், கிட்டத்தட்ட வான் உயரம் இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம எர்லாங் அவரோட அசிஸ்டண்டோட வருவாரு. அவன் இந்த பைலி மேன்ஷனோட கார்ட் மாதிரி. அவன் பேரு ஷென்ஃபை. அவன் என்ன சொல்றான்னா நீங்க கத்தி கூட இல்லாமலாம் அந்த மர்டரர் கூட சண்டை போட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மாஸ்டருக்கு என்ன பதில் சொல்லுவேன். நீ அதை விடு. அந்த அப்பாவையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சியா? இன்னும் இல்ல, ஆனா நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இந்த கட்டடம் இருக்கு இல்லையா, இது பாய்லி குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். அவங்க தானே மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ்ல இருக்காங்க. அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த மரக்கட்டையை பாப்பாரா, அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. உடனே நேரா அந்த கட்டடம் கட்டுறவங்க கிட்ட போய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வில்லோ தானே பயன்படுத்த சொன்னா, ஆனா நீங்க பைன் வுட்டை பயன்படுத்திருக்கீங்க. இந்த பைன் மரம் ஈரமான எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இதால எப்படி மெயின் ஹால தாங்க முடியும், அதனால திரும்பவும் கட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் திரும்ப ரீவொர்க் பண்ணணும்னா எப்படி? பாய்லேயர்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை நாங்க ஏன் பண்ணோம்னா கொடுத்த டைம்குள்ள நாங்க இதை முடிக்கணும்ல, அதனாலதான் இப்படி யூஸ் பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி வில்லோ வுட்டை நாங்க பயன்படுத்தணும்னா அது அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்றக்கே 1 மாசம் ஆயிரும். இதை நம்ம திரும்பவும் இடிச்சிட்டு கட்டினா எம்ப்ரஸ் நம்ம மேல கோவப்படுவாங்க. அவங்க கோவப்பட்டா படட்டும். இதுதான் என்னோட வேலையோட கடைசி நாள். இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்படி இவர் போகும்போது இவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா பைலி யான். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸோட மினிஸ்டர். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவர் இந்த வேலையை விட போறதும் தெரியும். இந்த பக்கமே அவன் வரமாட்டான்னு நல்லா தெரியும். ஆனா இவருக்கு கவலை எல்லாம் ஒண்ணுதான். இவருக்காக ஒரு மேரேஜ் ப்ரொபோசலை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம பைலி ஏர்லாங் அந்த மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. நீ எங்க வேணா போ, ஆனா அந்த மேரேஜ் டிசைட் ஆயிருச்சு, நீ கல்யாணம் பண்ணியே தீர்வ அப்படின்னு அவர் கோவத்துல சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா சம்பவம் நடந்த அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்துல கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவை சேர்ந்தவங்க வருவாங்க. தோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் காஷங். ஆக்சுவலி இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. அதாவது இன்னர் கார்ட்ஸ் எதுக்காக இந்த சம்பவத்தப்ப இங்க இருக்கணும், அவங்க அவங்களோட பவுண்டரிஸை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் அவங்க மேல செம்ம காண்டா இருப்பாரு. இந்த இறந்து போனவங்க எல்லாரையுமே மாட்டிஷியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாட்டிஷியன்ஸ்க்கு நடுவுல இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. இதுதான் இன்னர் கார்டோட ஆபீஸ். அந்த இடத்துல மிஸ் வூவுமே இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவை சேர்ந்தவங்க எல்லா டெட் பாடிஸ் அதுக்கப்புறம்
கிரிமினலையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த மார்டிஷியன் எல்லாருக்குமே பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு பணம் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ வாங்கிட்டு அந்த வழியா வெளியில வரும்போது அப்பதான் அவரு நோட்டீஸ் பண்றாரு, அந்த இன்ஃபார்மரோட பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்து லைட்டா சங்கடம் இருக்கும். ஆனா அவர் அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு. இப்ப அப்படியே இங்க ஜெயில காட்டுவாங்க. இவர் இருக்காரு இல்லையா, இவர் பேரு சென் கியூ, கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவோட ரெஜிஸ்டர். அந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போவானா, இந்த கிரிமினல் ரொம்ப டேஞ்சரானவன், அதனால ஒழுக்கமா அவனை கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த ஆளு சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வரான். அவன் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நேரா அந்த கிரிமினலை பார்க்க போறான். நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் மாஸ்க திறந்து காட்டுறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோ ஜாங் கியூஷி தான் என்ன இங்க அனுப்புனாரு. நான் உன்னை மாஸ்டர் பார்க்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா சிரிச்சுக்கிட்டே கத்தி எடுத்து 3 தடவை அவன் வயிற்றுலயே இறக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அப்பாவும் பொண்ணும் இறந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு, நான் எந்தவித கவலையும் இல்லாம சாக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கும் போது அப்பதான் அவரு, அந்த இன்ஃபார்மரை நீ கொன்னுட்டியா, அது கூட அந்த டிப் ஆஃப் லெட்டரையும் நீ அழிச்சிட்டியா, அப்படி எந்த ஒரு லெட்டரும் இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னவன் திடீர்னு ஷாக் ஆயிருவான். நீ எங்கல்ல ஒரு ஆள் இல்லையா, உனக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். கடந்த 5 வருஷமா 12 பேரை சன்கி டிவைன்ல நான் சந்திச்சிருக்கேன். அவங்க யாருமே என்கிட்ட உண்மையை கக்கல. நீ 13வது ஆள். மரியாதையா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லு. நீ உண்மையிலேயே யாரு, நீ கவலைப்படாத, நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. 3 தடவை வயித்துல நான் கத்தி இறக்கியிருக்கேன். நீ இப்பவே சாக மாட்ட, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வலியை அனுபவிச்சு சாவ. நான் திரும்பவும் நாளைக்கு வரேன். நீ எனக்காக என்ன பதில் வச்சிருக்கேன்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமா இங்க காஷிங் அதுக்கப்புறம் மிஸ் வு இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அதாவது இன்னர் கார்ட்ஸ் தான் உண்மையிலேயே அந்த குற்றவாளியை பிடிச்சிருப்பாங்க. ஆனா கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்க இவங்க கிட்ட இருந்து அந்த குற்றவாளியை பறிச்சுப்பாங்க. இத பத்தின வாக்குவாதத்தை இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது, ஜெயிலுக்குள்ள யாரும் நுழைஞ்சு குற்றவாளியை கத்தியால குத்திட்டு போயிருக்காங்க, அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவோட கிளர்க், அபிஷியல் பே. ஆக்சுவலி இவன் இவங்களுக்கு உயிரோட வேணும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனை கூட்டிட்டு நேரா டாக்டர் கிட்ட போவாங்க. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவரு அந்த கிரிமினல் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாப்பாரு. அது எதுவுமே புரியுற மாதிரியே அவருக்கு இருக்காது. அதனால இவர் நேரா என்ன பண்ணுவாருன்னா அந்த இன்ஃபார்மரோட டெட் பாடிஸ் இருக்கும் இல்லையா, அதை போய் பாப்பாரு. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா லியான்ஷன்ல இருந்து லூயாங் வரைக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா அந்த லெட்டரை அங்கேயே வச்சுட்டு அந்த டெட் பாடியை மூடலாம் அப்படின்னு வரும்போது அப்பதான் அவர் ஒரு மைன்யூட் டீடைல நோட்டீஸ் பண்றாரு. அதாவது அவரோட நெஞ்ச பாருங்களேன், அதுல ஒரு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கும். அதோட அச்சு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ஒரு விதமான ஸ்டார் ஷேப்ல. அதை பார்த்த உடனே இவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். அதாவது ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு கத்தி குத்தை இவர் பார்த்திருக்காரு, அதுவும் இவரோட கண் எதிரே. இறந்து போன மத்தவங்களோட கத்தி குத்தை பார்க்கும்போது அது எதுவுமே இது மாதிரி இருக்காது. இந்த இன்ஃபார்மர் அதுக்கப்புறம் இந்த இன்ஃபார்மரோட பொண்ணு இவங்க 2 பேத்துக்கும் ஒரே விதமான அச்சு இருக்கும். சோ இவங்க 2 பேத்தையும் ஒரு நபர் தான் கொலை பண்ணிருக்கான். இதை எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி அவரை நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அந்த இன்ஃபார்மரும் அவரோட பொண்ணும் நேரா பாயில ஏறலாம் அங்கதான் பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எல்லாருமே இப்ப அந்த மதுக்கடையில தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பாயில ஏறலாம் இன்னொரு ஃபுட்டை ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருப்பாரு. அதை அவரு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் இல்ல, ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பரவாயில்லன்னு சொன்னதே அந்த கடையோட ஓனருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே ஃபுட் ரிவ்யூ பண்ணோம்னா அது பாயில ஏறலாம் கிட்டதான் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய கடையில இருந்து இன்விடேஷன்ஸ் வேற வரும். அதுக்கப்புறமா இன்னர் கார்டு ஆபீஸ்ல இருக்கும்போது அப்பதான் மிஸ் வூக்கு இன்ஃபார்மரை பத்தின ஒரு லெட்டர் வந்து கிடைச்சிருக்கும். அதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த அப்பாவும் பொண்ணும் இருப்பாங்களே லின்யான் அதுக்கப்புறம் லின்சாங் இவங்க 2 பேத்த பத்தி அதுல போட்டிருக்கோம். அண்ட் நம்ம வூக்கு ஆல்ரெடி இவங்கள பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரம் இங்க நம்ம பாயில ஏறலாம் மட்டன் சூப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு சூப்பை ரிவ்யூ பண்றதுக்காக. அந்த மாதிரி அவர் அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரப்பல, உங்களுக்கு என்ன வேணும், ஏறலாம் என்ன சாப்பிடுறாரோ அதையே கொடுங்க, நான் இன்னும் இந்த கடையை ரிவ்யூ பண்ணல. சோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த சூப்பை குடிச்சுக்கிட்டே அவரு கூட பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணும்போது லியான்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிக முறை சொல்லுவாரு. அந்த மாதிரி இவர் பேசும்போது ஒரு நிமிஷம் இரு, நீ இங்க வந்ததுல இருந்து 4 முறை லியான்ஷனை பத்தி மென்ஷன் பண்ண, 4 முறை என்ன நீ பார்த்த, உன் பவுல்ல இருக்கிற சூப் காலி ஆயிடுச்சுன்னு கூட தெரியாம என் கடை நீ பேசிட்டு இருக்க, நீ இங்க வந்தது சூப் குடிக்கிறதுக்காக இல்லன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த அப்பாவும் பொண்ணும் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? அந்த டாங்யாங் டேவன்ல இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். அவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி இறந்தாங்க? நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு, ஐயோ நான் என் காசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே, இது என்னோட ட்ரீட், இது ஒன்றும் முடிவு கிடையாது, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறமா இங்க மிஸ் வு அந்த இறந்து போன டெட் பாடிஸை நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க போய் பார்க்கும்போது அந்த இன்ஃபார்மரோட டெட் பாடிஸ் அங்க இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு
இந்த டெட் பாடிஸை யாராவது டச் பண்ணாங்களா, இவங்களுக்கு சொந்தமான பொருட்களை யாராவது எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மார்டிஷியன் எல்லாரையுமே நான் வர சொல்லியிருக்கேன், நாம அவங்க கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா மார்டிஷியன்ஸையும் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவும் இருப்பாரு. இப்ப சொல்லுங்க, இறந்து போனவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்தீங்களா அந்த மாதிரி இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, கத்தி குத்து வாங்கினா இல்லையா கிரிமினல், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவன் இப்ப இறந்துட்டானா. அவன் 3 தடவை கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் உயிரோட இருந்தான். ஆனா இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் இறந்துட்டானா என்ன அர்த்தம்? அபிஷியல் பேய், ஜுடிஷியல் ரிவ்யூ, ரொம்ப நேர்மையா இதை பாப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது இவங்களுக்குள்ள வாய்க்கால் தகராறு ஏற்படும். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு முன் வருவாரு. அங்க இருக்கிறவங்க யாராலையுமே கோபின்ஸும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. இந்த சமயத்துல தான் எர்லாங் அந்த இடத்துக்கு வருவாரு. என் பேரு கோபின்சு, நான் ஒரு மார்டிஷியனா இருக்கேன், அந்த கிரிமினலை நான் தான் கொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் சீரிஸ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.